பொல்லாதவன் கிஷோர், தனுஷ், டேனியல் பாலாஜி, கருணாஸ் இவங்க எல்லாரையும் இந்த ரீக்ரியேஷனில் இணைக்கிறது. இந்த ரீக்ரியேஷனில் டேனியல் பாலாஜி கேரக்டர் அன்டைமில் 6 ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு அன்வான்டாக போட்ட பாம்பில் நம்ம ஹீரோவோட அப்பா அன்கான்ஷியஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கார். இவன் அன்வான்டாக பாம்பை போட்டுட்டு அண்ணங்காரனை கூட்டின்னு போய் ஹாஸ்பிட்டலில் காம்ப்ரமைஸ் பேச போகிறான். அங்கே என்ன நடந்ததுன்னு நீங்களே பாருங்கள். இதோ உங்களுக்காக பொல்லாதவன் ஹாஸ்பிட்டல் சீன் ரீக்ரியேஷன். இப்போல்லாம் ஒன்று நான் நினச்சி கூட பார்க்கல. நான் கூட தான் நினச்சி பார்க்கல. உனக்கெல்லாம் கிஷோர் ரோல் தருவாங்கன்னு. சார் என்ன ரோல் பண்ணுறீங்க? டேனியல் பாலாஜி. எவ்வளோ பேர் சிரிக்கிறானுங்க பார்த்தியா? பொல்லாதவன் டேனியல் பாலாஜி விக்கு வாங்கிடானா 5வது பிரசன்னா விக்கு வாங்கி வச்சு நிற்கிறேன். சரிண்ணா, நீ ஒன்று போட்ட, நான் ஒன்று போட்டேன், அதோட முடிஞ்சிச்சு. அதோட எங்கடா முடிஞ்சுது? நீ போட்டதால தான்டா பிரச்சனையே ஆரம்பிச்சுது. என்ன காவால தமனாவா நிற்குது உதற கட்சி நின்று ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆம்பளை பசங்கடா. ஆம்பளை பசங்களை எவ்வளோ மூடா பார்க்குறான் பாரு. நில்றா டேய், ஏற்கனவே அவனுங்க விட்டு தான் அப்பா ஹாஸ்பிட்டல் அப்படி இருக்காரு. இதில் என்ன விடுங்கிற? சாரி மச்சான். நோ ஏரியாவில் எவ்வளோ பெரிய ஆள் நீ? உன்னை பார்த்து ஒழுங்கத்தி நிற்கிறான் அவன். ஒழுங்கத்துறானா? டேய் சும்மாறா அண்ணா. அண்ணா தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதண்ணா. அந்த படத்துல தனுஷ் ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாருண்ணா. அதை பண்ண தெரியாம தண்டக்காரமன் தப்பா பண்ணிட்டு இருக்குண்ணா. பரவாயில்ல கருணாசே. பொல்லாதவன் கிஷோர்ண்ணா, என்ன நடந்தது நானே சொல்றேண்ணா. நோ இந்த சீன்லேயே கருணாசி ஒரே டைலாக் தான். இவன் நான் 2 டைலாக் பேசுனுங்கிறான். நல்லா இருக்குதுடா, நீ பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. நோ அப்பயே சொன்னல இப்பெல்லாம் பேசினா அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. இப்போ பாரு எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறோம். இந்த தெரிய கட்சியில் யாருக்கிறா சொல்லு? கவுன்சிலர் கோபால்ண்ணா. தப்பு, இந்த தெரிய கட்சியில் முன்சாமி தான் கட்சியில் என்னண்ணா லூஸ் மாதிரி பேசினேண்ணா? சரி விட்றா. முன்சாமி நான் காலி பண்ணி போய் 1 மாதம் ஆச்சு. இப்போ புதுசாக யாரோ குத்துன வந்துக்கிறாங்களாம். பேர் கேட்டுன்னு வந்துடுறேன். போய் கேட்டுன்னு வா. ஏன்டா நான் வெறுப்பேற்றி நேக்கிறீங்க? டேனியல் பாலாஜி, கிஷோர், கருணாஸ், தனுஷ் இவனுங்களை தவிர எல்லாருமே பேசினேக்கிறானுங்க. சரி தம்பி, இப்போ நான் ஒரிஜினலாகவே பஸ்லேருந்து வரேன். இந்த மாதிரிலாம் அவனு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆமாண்ணா, கருணாஸ் ஒன்று பண்ணுவான், உன் கூட இருக்காங்க சம்மந்தமே இல்லாமல் ஒன்று பண்ணுவாங்க. நீ கான்செப்ட் விட்டு வெளில போயிட்டு கடைசியில் என்னாண்டா வருவேன். அப்படிலாம் இல்லை தம்பி. இப்போது உண்மையாலுமே ஸ்கிரிப்டுக்கு போயிடுறேன். என்ன அவுட்டு? இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தான் ஸ்கிரிப்டுக்கே போகிறோமா? இல்லை அவுட்டு, நீ ரொம்ப ஃபீல் பண்ணுறதா இருந்தால் கிளம்பு. மிச்ச சீனை பிள்ளைங்களை வச்சு நான் முடிச்சுக்கிறேன். இல்லை அவுட் அந்த சீன் ஃபுல்லாக இருப்பான். என் டைலாக் கொடுக்கலாலும் பரவாயில்ல, நான் சும்மாவே நிற்கிறேன். அப்போ 3 நல்றா தம்பி. இந்த மாதிரி நடக்கும் நினச்சி கூட பார்க்கல. அதானே டைலாக் நான் கூட நிற்கிறேன்னா எப்படியும் கொடுக்க மாட்டேன், அதான் பேசிட்டேன். தம்பி இவன் சொன்னான்ல அதான்ப்பா. என்ன பண்ணனா? இப்படி பண்ணியிருந்தப்பா. நல்லா கலாய்க்கிறேண்ணா. நான் தானே அவுட்டு. நான் தான் சொன்னேன்ல, இப்போ நல்லா கலாய்க்க வருதுடா. எனக்கு சூப்பராக கலாய்க்கிறேன் பார்த்தியா? அவனே சொல்கிறான் பாரு. அவன் யாரி இவனா நல்லா கலாய்க்கிறான்? பாம்பு போட்டவங்க யாரோ அவங்க தலை சூடாக இருக்குன்னு சொன்னா இவன் தான் ஃபர்ஸ்ட் தலை கை வச்சு பார்ப்பான். முண்டா இவனை நல்லா கலாய்க்கிறான்ற. என்னை விட்டு நான் தானடா, நான் தான் தள்ள கை வச்சு பார்க்கணும். அந்த பாம்பேட்டரை பற்றி தான் பேச வந்திருக்கேன். எவ்வளோ விட்டு தொலைச்சான்னு தெரியலையே. என் வண்டி மேலே உட்காந்து பாம்பு போட்டு சீட்டி கிழிச்சோன்னா போலீஸ் ஸ்டேஷனில் விட்டேன். பாம்பு போட்டு இல்லாத சீட்டே கிழிச்சிட்டானுங்களா? என் அப்போ முன்னாடி கூட வந்தேன்னா திருப்பி விட்டேன். நான் சப்பா தானே. என்னடா பேசுகிறான் வேற மாதிரி ஒரு காதில்? உன் அளவுக்கு பவர்ஃபுல்லாக என்னால் விட முடியுமா? அங்கேயும் வந்து செத்துற மாட்டேன். ஏதோ 4-5 பேர் விட்டு சாவடிச்சுக்கன்னாங்க. இதோ இவனு கூட தான் அன்றைக்கி தெருமுள்ள டர்ன்னு விட்டாங்க. நான் அங்கே தான் இருந்தேன். அது எதிர்காதாச்சுன்னு பக்கத்துக்கே போயிடுச்சு. நல்ல வேலை நம்ம தெருவில் வரல. பெரிய பாம்பு பிளாஸ்ட் இருந்தாங்க. நோ மறுபடியும் அவனை ஒழுங்காத்துறானா? என்னது மறுபடியும் ஒழுங்கத்துறானா? ஏன்டா இப்படி பண்ற? உனக்கு தான் இந்த ரியாக்ஷன் வரலன்னு தெரியுது இல்லடா. சொல்ல வேண்டிய மேட்டர் சொல்லிட்டு போடா. எது டீம் காண்டாகிறானுங்களே. நானா தான் உன் வீட்டுக்கு வந்தேன். அங்கேயும் விட்டு சாவடிச்சிருந்துருக்கலாம்ல. உன்னை யார் கேட்டுருக்க முடியும்? ஏய் சிச்சி, நீ நினைக்கும் போல விட முடியாத. அவன்கிட்ட விட்டுதுனா அவ்வளோ காண்டம் தான் என்னான்னு விட்டுருக்க வேண்டியதானே. யார்கிட்டையும் விட மாட்டேன்னு காம்ப்ரமைஸ் பேசிட்டு எங்கள் அப்பா டீ கடையில் இருக்கும்போது அவராண்ட விட்டு அன்கான்சியஸ் ஆக்கிட்டீங்க. நல்ல பல கொட்டை மாதிரி. ஏய் யார் பார்த்து கொட்டன்ற? மொச்ச கொட்டை சாப்பிட்றேன் இங்கேயே போட்டுருவேன். விட்றா விட்றா, நீ ஏன்டா வைத்த புஷ்கே இங்கே விட்றா விட்றா நான் பேச்சு பேசுறான். விடுறா விட்றா, ஆல்ரெடி மூக்கு அடைச்சிருக்கு. விட்றா. டேய் நான் உன்னே விடாதன்ற, நீனா என்ன விடுன்ற?
டேய் தம்பி தம்பி கூட்டுமாப்பா கருணாசே கூட்டுமாப்பா சட்டி நிறைய தொண்ணுக்கிறான்ப்பா போ என்ன பண்ணேறான் இவன் இங்கே விட்டு தனுசப்பா மாதிரி படுக்க வச்சிருவான் பழகுது வாடா வெளில பட